பிக் பாஸ் மாதிரியே எல்லாமே ஸ்கிரிப்ட், எல்லாமே உள்ளுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டு. கூப்பிடுச்சு நல்லா கூப்பிடுவாங்க தேனொழுக. உள்ள போய் எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க. என்னையே ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போட்டாதான் குக் பண்ணலாங்கிறாங்க. நான் ப்ளவுஸை காட்டுறதுக்கு வரேனா ஷோக்கு, இல்லை நான் சமைக்க வரேனா? எவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்ம எவ்வளோ நல்லா அந்த டிஷ் செஞ்சாலும் அதுக்கு மார்க் கிடையாது. எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் கூப்பிட்டோம், எந்த கேஸ் வேணாலும் போட்டுட்டோம், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. எல்லாமே ஸ்கிரிப்டடு, எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ அதனால தான் நானாகவே வெளியே வந்துட்டேன். இங்கேயும் ஸ்டார்ட் ஆகி இங்கே வரைக்கும் வெந்நீர் கொட்டியிருக்காங்க. என்னதான் போட்டு கொஞ்சம் காத்தோட்டமாக வைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக அது ஹீல் ஆகும்னு சொன்னதுனால தான் நான் ஃப்ராக் போட ஆரம்பித்தேன். என்ன நீங்கள் ஒரு அம்மாவாக பாருங்கள், ஏன் தப்பாக பார்க்குறீங்க? உங்களுக்கே இன்னும் அந்த இது வரலை. நாங்கள் என்ன பண்ணணும்னு அவங்க டிசைட் பண்ணக்கூடாது, நாங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தீங்களே மேம், உங்களுடைய ப்ரெக்னென்சி பற்றி சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு குழந்தை இறந்துட்டாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த மதர்ஹுட் அப்படிங்கிறது பிகாஸ் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் இல்லை மேம். கல்யாணம் நம்ம அப்பா அம்மா வீட்டில் இருக்கோம், அங்கேருந்து கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போகிறோம். அடுத்து ஐ திங்க் ரொம்ப ப்ளசண்ட்டான விஷயம் அந்த மதர்ஹுட் தான். அது ஒரு ஸ்டார்டிங்கே இப்படி ஆகும்போது அந்த டைம் எப்படி இருந்துச்சு மேம்? அப்பவும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. கண்டிப்பாக பிறக்காத டாக்டர் 100% கேரண்டீடாக சொல்லிட்டாங்க மும்பையில் இருக்கிற எல்லா டாக்டர்ஸுமே. அண்ட் உங்களுக்கு தெரியும் மும்பையில் எல்லாமே டாப் டாக்டர்ஸ், சென்னையிலேருந்து மும்பைக்கு வருவாங்க ஃபெர்டிலிட்டிக்கெலாம் எல்லாருமே. பட் என்னோடய டாக்டர் ரொம்ப சாரி ஆகாதுன்னாங்க. பட் பை காட்ஸ் கிரேஸ் அந்த கற்பரட்சகாம்பிகா கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு யாரோ ஒருத்தர் சொல்லி நான் அங்கே போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் டீச்சராக வேறு இருந்தேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கடவுள் கொடுத்த 2 வரம் எனக்கு அது, என்னோடய 2 குழந்தைங்களும். முதல் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வயிற்றுலேயே இறந்து போயிடுது பையன் அது. ஸோ சிசெக்ஷன் பண்ணி கட் பண்ணி தான் எடுத்தாங்க. 4 கிலோ இருந்தது குழந்தை. அதனால தான் சொல்லிட்டாங்க இனிமேல் குழந்தை பிறக்காது, யூட்ரஸ் ரொம்ப இதாகிடுது அப்படின்ட்டு. பட் அதையும் மீறி இவங்க 2 பேரும் பிறந்து அவங்க வளர்ந்து ஆளாக்கி நான் அவங்கள கண்ணுக்கு கண்ணாக பார்த்துட்டு என் உலகமே அவங்க தான் சொல்லிட்டு நான் நிறைய விஷயங்கள் தியாகம் பண்ணினேன். நான் பாட்டு கிளாஸ் போயிட்டு இருந்தேன், நிறுத்தினேன். நான் டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன், அதையும் நிறுத்தினேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச பரதநாட்டியம் போயிட்டு இருந்தேன், அதை நிறுத்தினேன். லைஃப்பில் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு இவங்க தான் முக்கியம்னு சொல்லி, இவங்க தான் என்னோடய உயிர்னு சொல்லி இந்த மாதிரி வளர்த்தேன். ஸோ அவங்க டக்குன்னு பறந்து போனோன்னையும் எனக்கு அது கொஞ்சம் தாங்கிக்க முடியாமல் ஆச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் இங்கே இருக்க, என்னோடய சோஷியல் மீடியா தான் என்னை இங்கே உட்கார வச்சுருக்கு. சார் நீங்கள் அதான் இன்னைக்கு நிறைய பேர் மதர்ஸ் அவங்க பசங்களுக்காக ஒரு லைஃப்பை சாக்ரிஃபைஸ், உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணி, பிகாஸ் இது ரீசெண்டாக கூட நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ போட்டிருந்தீங்க, என்னோட பொண்ணுங்களை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்க்கும்போது தெரிஞ்சது நிஜமாவே உங்கள் பொண்ணுங்களை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மொமெண்ட் என்ன தோணுது அவங்க டாட்டர்ஸ் பற்றி பேசும்போது? கண் வேற கலங்க. எனக்கு நிஜமாவே கண் கலங்கும். ஏன்னா யாருக்குமே கிடைக்காத ஒரு வரோன்னா அது எனக்கு தான் கிடச்சிது. அது கிடைக்காதுன்னு சொன்ன ஒரு குழந்தைய எனக்கு 2 குழந்தை கொடுத்தோடனே அந்த 2 குழந்தைங்களையும் நான் கண்ணுக்கு கண்ணாக வளர்த்தேன். ஒரு செகண்டு கூட நான் தரையில் கூட விட்டதில்லை. நான் அந்த குழந்தைங்கள எல்லா டைமும் தூக்கி வச்சுட்டே தான் சமைப்பேன், எல்லாமே பண்ணுவேன். ஸோ அப்படி இருந்தவங்க டக்குன்னு அப்படி வளர்ந்து அப்படி பறந்து போயிட்டாங்களா கல்யாணம் ஆகி, அது கொஞ்சம் எனக்கு டைம் ஆச்சு அக்செப்டன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் எப்போவுமே சம்டைம்ஸ் அந்த நினைவு வரும். அந்த டைமில் நானே அதை ஃபீல் பண்ணி போட்டுருது. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கச்சு எனக்கு ஒரு பொண்ணு டாக்டர் வேறு, அவள் இருந்திருந்தால் இன்னும் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணும் இல்லையா? ஸோ அதனால நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அங்கேருந்து போகிறாங்க, கல்யாணம் முடிச்சுட்டு போனால் அந்த நாள் உங்களுக்கு இப்போது ஞாபகம் வந்தால் டக்குன்னு ஃபஸ்ட்டு எந்த விஷயம் உங்களுக்கு? எனக்கு அவங்க 2 பேருமே என்னை அம்மானே கூப்பிட மாட்டாங்க. கீத்து இங்கே வா, இங்கே வாடி, இங்கே வாடி, இங்கே என்ன உன் புருஷனோட சேர்ந்துட்டு என்ன ஆட்டம் போடுறியா? ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும். எங்கள் வீட்டை நீ பார்த்தேன்னா பயங்கரமான சந்தானம் காமெடி மாதிரி தான் நடக்கும். நாங்கள் 2 பேரும் திடீர்னு சண்டை போட்டுருப்போம், நானும் எங்கள் ஹஸ்பண்டும். அப்பா என்னப்பா விட்டுருப்பான்னு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தா நான் அவருக்கு காஃபி போட்டு கொடுக்க, அவர் எனக்கு தோசை வாத்து போட. இது என்னது உங்க 2 பேரும் இன்னைக்கே டைவர்ஸ் ஆகிடுன்னு பார்த்தா 2 பேரும் இன்னும் ஒட்டின்னு இருக்கீங்க, என்ன ஒட்டின்னு இருக்கேள் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எங்களோட இதுவே அப்படி தான் இருந்தது. அந்த வந்த மாப்பிள்ளைங்களும் இப்போ பயங்கர ஃப்ரெண்ட்லியான மாப்பிள்ளையாக வந்திருக்காங்க. ஸோ அதுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் காடுக்கு. எப்படி லவ்
பண்றோன்றோடனே டக்குன்னு அக்செப்ட், யாருனாலும் ஓகேப்பா பிரச்சனை இல்லை எனக்கு செமையா பாத்துக்கிட்டா போதும் அந்த மாதிரியா டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு நான் வந்து சொல்லி தான் ஆகணும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் கூட தெரியாது. இவங்க என்னைக்கு டே 1 லவ் பண்றாங்களோ அன்னைக்கே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படியா? ஆமா, 2 பொண்ணுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓஹோ, சாருக்கே தெரியாதா இப்போ வரைக்கும்? சாருக்கு தெரியாது. சார் பாருங்க எவ்வளவு பெரிய சீக்கிரட்டா மறைச்சிருக்காங்க உங்ககிட்ட. அதுக்கப்புறம் அந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ் வேற. அதுக்கப்புறமா தான் என் பொண்ணு அப்பா கிட்ட சொன்னா. இவன் என்ன சொன்னா, அப்பாக்கு தான் நாங்கள் முதல்ல இன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கணும், உனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத, டிராமா பண்ணு, அழு அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்கேயாவது இவங்க 2 பேர் தனியா போறாங்கன்னா, இல்லைங்க அவ அக்ஷயாவோட போறா, இல்லைங்க அவ வந்து கௌரியோட போறான்னு சொல்லிட்டு இருந்த ஆளு, நானே இப்போ வந்து பொய் சொல்லும்படியா இருந்த ஆளு என்ன வந்து அழுங்குறேன். நான் எப்படி அழ முடியும்? நான் ரொம்ப இதுவாக இருந்தேன். அப்புறம் ஏன் ஹஸ்பண்ட் நான் கொயிட்டாக இருக்கிறது பார்த்துட்டுல, பரவாயில்ல குழந்தை ஆசைப்பட்டுட்டால, பரவாயில்ல பண்ணிடலாம் அப்படின்ட்டார் அவர். அதனால எனக்கு வேலை முடிஞ்சு போச்சு, சொல்யூஷன் சால்வ் ஆகிடுது. ஃபஸ்ட்டு பையன் வந்துட்டு மலையாள பையன், நாயர் ஃபேமிலி, ரொம்ப தங்கமான பையன். அண்ட் ஃபேமிலி ரொம்ப தங்கமான ஃபேமிலி. அதே மாதிரி 2வது வந்துட்டு கனடா ஃபேமிலி. அந்த மாப்பிள்ளையும் சூப்பரான ஃபேமிலி, அவங்களும் ரொம்ப நல்லவங்க. ஆனால் இன்னி வரைக்கும் என்னோடய 2 மாப்பிள்ளைக்கும் என்னதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னோடய 2 கண் அழகாக இருக்கான், என் கன்னத்தில் இருக்கிற குழி அழகாக இருக்கான், என் சிரிப்பு அழகாக இருக்கான். உங்கள் 2 பேருக்குமே வரல அதுன்னு சொல்லி இரிட்டேட் பண்ணுறாங்க. எஸ், ஆமா மேம், எங்களை மாதிரியே எங்களுக்கு கொஞ்சம் பொசிசிவ் ஆகுது இந்த மாதிரி அவங்க சொல்ல, நாங்க தான் அதை சொல்லுவோம். எஸ், நைஸ். ஆனா இப்போ ப்ராபப்ளி அவங்க லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு தெரியுங்கிறதா உங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கோம்ல, அவங்க அப்ராட் போற பிளான் தான். அப்பவே உங்களுக்கு மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சிருக்கோம்ல, ஐயோ பிரிஞ்சு இருக்கணுமே. கரெக்டு. இதை வந்து நான் சூஸ் பண்ண சொன்னதே நான் தான். ஏன்னா எனக்கு என்னென்னா, என்றைக்குமே வந்து நம்ம வந்து இன்னொருத்தருக்கு டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது, நீங்கள் உங்கள் காலில் நிற்கணும்னு சொல்லி சொல்லி தான் நான் வளர்த்தேன். ஏன்னா எனக்கு ஆஸ் யூஷுவல் இன்லாஸோட இது கொஞ்சம் இருந்தது எனக்கு. பட் அதை நான் இப்போ வந்து நான் சொல்ல முடியாது. அப்போ அந்த டைமில் ரொம்ப பீக்கில் இருந்தது. அந்த டைமில் நம்ம வந்து நம்ம அம்மா அப்பா வரக்கூடாது, நான் அங்கே போகக்கூடாது, கல்யாணம் ஆகி வந்தாச்சுன்னா அம்மா அப்பாவை மறந்துடணும், அந்த மாதிரிலாம் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த டைமில் இருந்தது. ஸோ அதனால் நான் ரொம்ப இதாக இருந்தேன். அதை பார்த்ததுலேருந்தே எனக்கு ஏன் குழந்தைங்கள அப்படி வளர்க்கக்கூடாது, அண்டு பர்பஸ்லி ஏன் குழந்தைங்க இந்த ஜாதி பையனை கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு நான் என் மனசுக்குள்ளேயே நான் டிசைட் பண்ணேன். அதை அவங்கக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரின்னு. அவங்க 2 பேருமே ஃபேமிலியை லவ் பண்ணலை. சொன்ன உடனே நான் ஓகே சொல்லிட்டேன். அம்மா என்னம்மா ஒன்றுமே சொல்லலைன்னு நான் சொன்னேன். நீ இது பண்ணல. ஏன்னா இன்னும் இப்போ வரைக்கும் ஸ்டில்மா நிறைய விமன் சஃபரிங் இன்னும் இப்போ வரைக்கும் நடக்கிறது. அமக்கணும் டௌரி ஆகட்டும், இதாகட்டும், எல்லாமே இன்னும் பிரச்சனை போயின்னு இருக்கு. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் 2 பொண்ணுங்களையும் இந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட் டபுள் ஓகே சொல்லிட்டேன். நானே அகேன்ஸ்டா இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டைம்ல இருந்தது அந்த மாதிரி ஒரு விஷயம். யாருமே ப்ராட் மைண்டடா இல்லை. இப்போ கூட இன்னும் சென்னையில் நிறைய பேர் ப்ராட் மைண்டடா இல்லை. நான் இப்போ உங்களோட இதுக்கு நான் வரைச்சி ஆட்டோவில் வந்தேன். அந்த பையன் வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறான் பொண்டாட்டிக்கிட்ட, எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அவன் என்ன நாள் முழுக்க நைட்டிலேயே இருக்கா, அவளை வந்து புடவை கட்ட சொல்லுன்னு, நீ மரியாதையாக இப்போ கிடுகிடுன்னு சாரியை மாற்றிட்டு உட்காரு அப்படின்னு. இது என்னது, இது வெயில் அடிக்குது, அவள் வீட்டில் இருக்கா, குழந்தைய பார்த்துக்கிறா. நான் கேட்டேன், ஹலோ நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க, தப்பு இது, அவங்களுக்கு என்ன போட பிடிக்குதோ போட விடுங்களேன். அம்மா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, எங்கள் அம்மாவுக்கு பிரச்சனைம்மா. ஸோ இன்னும் அந்த ப்ராப்ளம் இன்னும் சென்னையில் இருக்குது, யாருமே மாறவே இல்லை, நம்ம தான் மாறியாகணும். சரி, ஸோ ஸ்வீட் மேம். இப்போ கேட்பாங்க கமெண்ட், சரி 2 பொண்ணு, இன்னும் 2 பொண்ணு இல்லை பசங்க இருந்தாங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நாங்கள் மருமகளாவோ வந்துருப்போம். எஸ், நைஸ், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த ஃப்ராக் விஷயம் சொன்னதுனால ஒரு சில பேருக்கு தெரியும் நீங்கள் ஏன் ஃப்ராக் போடுறீங்க அப்படின்னு, நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்காது. ப்ளீஸ் அது நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, எனக்கு டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியும் போது முடித்த உடனே ஐசியூக்கு என்ன ஷிஃப்ட் பண்ணாங்க. அப்புறம் அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் நினைவு வந்த அப்புறம் தான் நாங்கள் நார்மல் இதுக்கு மாற்றுவோம், ஒரு 7 hours கிட்டக்க ஐசியூவில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு தெரியாது, எனக்கு நினைவு வரல. பட் என்னாச்சு, நான் நினைவு வரச்சே நான் வந்துட்டு என் சிஸ்டரை கூப்பிட்டு சொன்னேன், எனக்கு இங்கே வலிக்குதுன்னு சொன்னேன். அப்போது அந்த மலையாளி சிஸ்டர் சொன்னாங்க, என்னன்னு அது இங்கே இவ்வளோ எல்லாம் ஆப்ரேஷன் செஞ்சுருக்கோம், இங்கே வலிக்குது சொல்கிறீங்களே அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ நான் ரொம்ப அழ ஆரம்பித்தேன், கதறி அழ ஆரம்பிச்சோன்னே, இங்கே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு சேச்சின்னாங்க. இல்லை எனக்கு இங்கே வலிக்குதுன்னு. அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தாக்க இங்கேன்னு ஸ்டார்ட் ஆகி இங்கே வரைக்கும் வெந்நீர் கொட்டியிருக்காங்க. தெரியாமல் தான் கொட்டிட்டாங்க. அதனால் ஹாஸ்பிட்டல்லையே.
ஸோ அதனால் ரொம்ப சஃபர் பண்ணேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் 3rd டிகிரி ஃபயர் ஆக்சிடென்ட்ங்கிறதுனால என்னால் துணி போடக்கூடாதுன்னு டாக்டர் ரொம்ப க்ளீனாக சொல்லிட்டாங்க. நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டு கொஞ்சம் காத்தோட்டமாக வைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக அது ஹீல் ஆகும்னு சொன்னதுனால தான் நான் ஃப்ராக் போட ஆரம்பித்தேன். என் பொண்ணுங்க எனக்கு வகை வகையாக நீ ஃப்ராக் வாங்கிக்கோ, நீ என்ஜாய் பண்ணுவோம் லைஃப்ன்னு சொல்லி அன்னிலிருந்து நான் போட ஆரம்பித்த ஃப்ராக்கு மோர் தென் 90% பீப்புளுக்கு நான் டால் மாதிரி இருக்கேன்னு எழுதுவாங்க. நேற்று கூட ஒரு கமெண்ட்டு, டால் மாதிரியே இருக்கீங்க நீங்கள் பார்க்க இந்த ஃப்ராக்கில் அப்படின்னாங்க. ஸோ 10% பீப்புளுக்கு நான் ஃப்ராக் போடுறது பிடிக்கல, ஏன்னு தெரியல. மேபி அவங்களுக்கு போடுறதுக்கு சாய்ஸ் கிடைக்கல, அந்த வைத்தறிச்சல்ல என் மேலே காட்டுறாங்களா என்னன்னு தெரியல. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக ஆகணும். ஆம்பளை பசங்களும் ஆகட்டும், பேரண்ட்ஸை பார்த்தா கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்சதை பண்ண விடணும். ஏன்னா இவ்வளோ நாள் உங்களுக்காகவே வாழ்ந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்காகன்னு வாழச்சு போடக்கூடாது. பெல்லி டான்ஸ் ஆடுறேன், நான் பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுறேன், நான் பாட்டு பாடுறேன். பாட்டு கிளாஸில் 2 வாட்டி ஃபெயில் ஆகிட்டேன். என் ஹஸ்பண்ட் கேட்டார், உனக்கு ஏன்டி இப்படி சொல்கிற, வந்து 2 வாட்டி ஃபெயில் ஆகிட்டு சந்தோஷமாக நான் ஃபெயில் ஆகிட்டேன், என் பப்பு ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்கிறேன். நான் சொன்னேன், என்னோடய ஏஜ் இருக்குது பற்றியா, எனக்கு ரொம்ப மெமரி வச்சுக்க முடியல, அந்த தப்பு கட்டி என்னால் வந்து அந்த சரளி வரிசை கொண்டுற முடியல மேலே, அதனால் ஃபெயில் ஆகிட்டேன். இட்ஸ் ஓகே, திருப்பி 3வது வாட்டி எழுதுவோம் எக்ஸாமு, பிரச்சனையே இல்லை. ஏன்னா இது ஏன் லைஃபு, நான் பாட்டு கற்றுக்கிறது எனக்காக, நான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இல்லை. ஸோ நம்ம லைஃப்பை நம்ம தான் வாழணும், சந்தோஷமாக வாழணும், எந்த நெகட்டிவுக்கும் அடிக்ட் ஆகிடாதுங்க. மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். எஸ். அந்த டைமில் ஒரு சர்ஜரியே கஷ்டம். அந்த டைமில் பெயினு ரெண்டு பெயினுன்னும் போது அதே ஒரு பெரிய டிப்ரெஷனாக இருந்திருக்கும். ரொம்ப இருந்தது. ஆனால் என்னோட 2 குழந்தைங்களும் வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது. என்னோட 2 மாப்பிள்ளை, 2 குழந்தைங்க, நான் என்ன கேட்டாலும் நான் சொல்லுவேன், எனக்கு வந்து இப்போ வந்து தமிழ் நாவல் படிக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னேன். உடனே அமேசானில் ஆர்டர் பண்ணி தமிழ் நாவல் டி ராஜேந்தர் தான் எனக்கு வேணும்னு சொன்னேன். அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் என் பெரிய பொண்ணு வந்துட்டு, அம்மா உனக்கு வேறு என்ன வேணும், எனக்கு வந்து நீ பக்கத்தில் இல்லை, எனக்கு டெட்டி பேர் வேணும்னு உடனே இவ்வளோ பெரிய டெட்டி பேர் எனக்கு அமுச்சு விட்டா. அதனால் அதெல்லாம் வந்து இந்த சின்ன இது தான் என்னை வந்து ஹீல் பண்ணித்து. பட் ஆனால் என் குழந்தைங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ ஆடு, டான்ஸ் ஆடு, ஃப்ராக் போட்டு ஆடு அப்படின்னு. அது என்னென்னா, நான் வந்து எல்லாமே வந்து ஃப்ராக் வந்துட்டு எல்லாமே ஒரே சைஸில் இருக்குது. அது சிலதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், சிலதெல்லாம் அபவ் நீ லென்த், சிலதெல்லாம் பிலோ நீ லென்த்தாக இருக்கும். ஸோ அது நான் பார்க்கறது இல்லை. ஏன்னா என்ன வந்து நீங்கள் ஒரு அம்மாவாக பாருங்கள், ஏன் தப்பாக பார்க்குறீங்க? உங்களுக்கே இன்னும் அந்த இது வரலை. அப்போ உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் அப்போ எப்படி பார்ப்பீங்க? அந்த மாதிரி நாடு உருப்படாது. நாங்கள் என்ன பண்ணணும்னு அவங்க டிசைட் பண்ணக்கூடாது, நாங்கள் தான் டிசைட் பண்ணணும், அவங்க சொல்லக்கூடாது அது. அண்ட் எங்களுக்கே தெரியும் எங்களோட லிமிட் என்ன, எங்கே நிறுத்தணும்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் இட் ஹேப்பன். ஷார்ட்ஸும் போடலாம், உள்ளே நான் ஷார்ட்ஸ் போட்டு தானே போட்டிருக்கேன், உங்களுக்கு எதுக்கு அந்த பிரச்சனை? இது இவங்க பேசுகிறவங்க பேசட்டும், போட்டுட்டும், தூட்டுறட்டும். நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, கீதா வந்து சாகிற வரைக்கும் இப்படி தான் பண்ணுவேன். 60லேயும் பண்ணுவேன், 70லேயும் பண்ணுவேன், 100லேயும் பண்ணுவேன். எஸ். எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் அந்த ரீல்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருக்கணும். ஆமாம். அண்ட் எஸ், நான் ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு உங்களுடைய மாஸ்டர் ஷெஃப் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்குற உங்கள் ஃபேன்ஸ் கொண்டுருவாங்க. கரெக்ட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு மேம்? ரொம்பவே நல்லா இருந்தது. ஆஸ் யூஷுவல் பிக் பாஸ் மாதிரியே எல்லாமே ஸ்கிரிப்டு, எல்லாமே உள்ளுக்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ அதனால தான் நானாகவே வெளியே வந்துட்டேன். அப்படியா? ஆமாம். இன்றைக்கி நான் நிறைய விஷயம் வெளியே சொல்லிட்டேன். நீ இதை போடுறதுக்குள்ளேயே நான் மும்பை ஓடி போயிடணும். எவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்ம எவ்வளோ நல்லா அந்த டிஷ் செஞ்சாலும் அதுக்கு மார்க் கிடையாது. அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்ரிவேர். யாராவது ஒருத்தரா தயாராக இருக்காங்களா சொல்கிறதுக்கு? யாரும் கிடையாது. தைரியமாக சொல்லிட்டீங்களே. அவ்வளோதான், தைரியமாக தான் எனக்கு 60 வயசு ஆயாச்சு. இனிமேல் யார் வந்து என்னை எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் கூப்பிட்டோம், எந்த கேஸ் வேணாலும் போட்டுட்டோம், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் உண்மையை தான் சொல்ல முடியும், போய் சொல்ல முடியாது. எல்லாமே ஸ்கிரிப்டடு, எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதுதான். நீங்கள் போன சீசன் தானா இல்லை எல்லா சீசன்? எனக்கு அப்படிலாம் தெரியாது. நான் போன சீசன்லேயே அந்த அழகில் இருந்ததுன்னா அப்புறம் வர சீசனில் எந்த அழகில் இருந்திருக்கும்? அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். என்னையே வந்து ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போட்டால் தான் குக் பண்ணலாங்கிறாங்க. நான் ப்ளவுஸை காட்டுறதுக்கு வரேனா ஷோக்கு, இல்லை நான் சமைக்க வரேனா? என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போட்டு தான் நீங்கள் குக் பண்ணணும்னு.
குக்கிங்கில் கேமரா போகுமா இல்லை என் மேலே கேமரா போகுமா? இல்லை எனக்கு புரியல. அங்க நீங்க இன்டர்னலா क्वेश्चन பண்ணீங்களா மேம்? நான் பண்ணலை, நான் பத்திரமா வெளியில் வந்துட்டேன். ஏன்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மௌனமாக நம்ம வெளியே போயிடணும். ஏன்னா நம்மளால இதை நிறுத்தவே முடியாதுமா. நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் பேசினாலும் மட்டும் இதுக்கு சொல்யூஷன் கிடச்சிடும்னு நினைக்காத. இது நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த உலகம் இப்படி தான் சீக்கிரமாக அழிய தான் போகுது. நம்ம தான் ஜாக்கிரதையாக நமக்குன்னு ஒரு விஷயத்தை இது பண்ணி அதில் நம்ம ஸ்டாண்டிங்காக இருக்கணும். இதெல்லாம் நம்பி நம்ம போகவே கூடாது. வேணால் பெருமையாக சொல்லிக்கலாம், நான் பிக் பாஸ் போனேன், நான் மாஸ்டர் செஃப் போனேன், நான் விஜய் டிவியில் குக் வித் கோமாளி போனேன். எது கரெக்டாக நடக்குது? எல்லாமே ஸ்கிரிப்டடாக நடக்குது. எது உண்மையாக நடக்குது? கூப்பிடுச்சு நல்லா கூப்பிடுவாங்க தேனொழுக, உள்ளே போய் எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க. அப்போ என்னால் என்ன பண்ண முடியுமா? நானாக இருக்க விரும்புகிறேன் கடைசி வரைக்கும், சாகிற வரைக்கும். கீதாமாவோட இமேஜை டேமேஜ் பண்ணுன்னே நீங்களாம் கிளம்பி வந்தீங்கன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபினாலே வரைக்கும் கிட்டத்தட்ட நீங்க ஆமா, வந்துட்டேன். ஆமா. போயிட்டு அங்கேருந்து வந்துட்டீங்க. ஏன்னா எங்களுக்கெல்லாம் பிகாஸ் அது ஒரு பெரிய ஷோ Correct. போது இன்னைக்குமே எல்லாரும் அதை அப்படி பார்ப்பாங்க கண்டிப்பா. மாஸ்டர் ஷெஃப் அப்படின்னும் போது. பட் அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயங்கள் நடக்குது. கண்டிப்பா. நிறைய பேருக்கு ஷாக்கிங்கான தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் அது என்ன சொல்ல முடியாது, எல்லாம் மாறணும். கண்டிப்பாக மாறாது. நம்ம தான் போயிடணும் அதை மறந்து. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ரொம்ப ஓப்பனா சொன்னீங்க மேம். ஏன்னா நான் சொல்றேன், கண்டிப்பா இதுக்கப்புறம் கீதாமா அப்படின்னா அந்த ரீலெல்லாம் தாண்டி இந்த விஷயங்கள் தான் மைண்டுக்கு ஞாபகம் Correct. வரும் அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப 100% வந்து நான் பிலீவ் பண்றேன். இதே மாதிரி எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருக்கணும். சார் இன்னைக்கு வராது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான், பட் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. ரெண்டு கண்டிப்பா. பேரும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். கூடிய சீக்கிரம் எல்லாரும் சொல்றாங்க போய் உங்க டாட்டர்ஸை மீட் பண்ணுங்க, அவங்க கூட ஆமாம், கொஞ்சம் டைம் நான் நெக்ஸ்ட் மந்த் போகிறேன். ஆகஸ்ட் மாதம் போகிறேன். அப்ப வந்து டாட்டர்ஸோட ஃபேமிலியா கண்டிப்பாக ரீல்ஸ் போடுறேன். கண்டிப்பாக என் பொண்ணு ஏற்கனவே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டா, சேவ் பண்ணி வைக்க ஓகே ஆரம்பிச்சிட்டா. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நாங்கள் 2 பேரும் பாத்திரம் தைக்கணுமா, அதனால வந்துட்டு இதுக்கு தான் நீங்கள் அந்த ஏதோ ஒரு டைலாக், வடிவேலோட டைலாக் ஒன்று இருக்கு. ஸோ அதை போட்டு எங்கள் 2 பேரையும் பாத்திரம் தேய்க்க சொல்லியிருக்கா. சூப்பர். அப்ப ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி இந்த ஆமா, எல்லாமே ready ஆ இருக்கு. அதெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. நம்ம பாக்குறது மட்டும் தான் பேலன்ஸ். எஸ் மேம், எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை மீட் பண்ணதுல. அண்ட் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச்மா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.